ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தக்காளி ரசத்துக்கு வந்து புளியும் தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் வேக வச்சு அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். 3 பச்சை மிளகா, ஒரு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து அந்த தொலியை பூரா எடுத்துடணும், தக்காளி தொலியை பூரா. தொலியை பூரா எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாயை வெள்ளைப்பூடி தட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க அந்த புளி தண்ணியும் தக்காளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். தக்காளி ரசம் வந்து கொதிக்கணும். கொதிச்சோடனே லாஸ்ட்டாக தான் மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் போடணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சோடனே நம்ம வந்து மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள். சீரகத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான்.